இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொடாங்கிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருந்தார். நான் நிற்க கூட தெரியாமல் மெடிக்கல் சுற்றிட்டு இருந்தான். அவர் கொடாங்கி வச்சு மண்டையில் அடிச்சாச்சு. அப்புறம் நம்மளை பார்த்தா நம்மளே எனிமி அடிச்சு போட்டான். வாங்க நம்ம அடுத்த ரவுண்டில் போகலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட யூஎம்பி இருக்குது. பார்த்தீங்கன்னா எருமே நாங்கள் வரேன் இருக்கேன்னு கூட தெரியாமல் அவளை ஏறி வந்துருந்தான். அவனையும் முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் இங்கே ஒரு எனிமி இருந்தான். அவனையும் அடிச்சு விட்டாச்சு. அவனையும் எஸ்எம் வச்சு அங்கே ஏறி அடிச்சிட்டு இருந்தான். அவரும் பார்த்தா இங்கே ஒரு எனிமி நாளை ரூஃப் டாப் ஏற பார்த்தாரு. நம்ம அவன் முன்னாடி ஏறி அவனையும் அடித்து முடிச்சாச்சு. அப்படி கிளியர் பண்ணியாச்சு. 10 முடிஞ்சிட்டு அப்புறம் அடுத்த பார்த்தா நம்ம பேர் தான். நம்மகிட்ட எத்தனை அடி வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு எனிமியோட ஓடிட்டு இருந்தான். நம்ம டீம்மேட்டே துரத்தி அவன் தான் அடிச்சிட்டு இருக்கோம். அவன் அங்குடி போகிறான் இங்குடி போகிறான். பார்த்தீங்கன்னா அங்கே போய் முடிக்கிடிச்சு தான் போகிறாரு. நம்ம ஓடுமா ஒரே பிளட்டில் அவரே முடிச்சாச்சு. அவர் நம்ம இங்கேருந்தே லாங் ஸ்டார்ட்லேருந்தே அவரை அடித்து அவரையும் முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்மளை அடிச்சிட்டு இருக்காரு. யாருன்னு தெரியுதா? இவர் தான். நம்மகிட்ட எத்தனை அடி அடிங்கினாரு. இப்போவும் நம்மகிட்ட தான் அடியாங்க போகிறாரு. அப்புறம் அவரையும் அடித்து முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தன் தான். அவ்வளோதான். போய் அடிச்சுட்டு தர உண்டு. எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதிரி யாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. வியூஸ் ரொம்ப போக மாட்டேங்குது. எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் கூடிய சீக்கிரம் லைவ் போட முடியும். சரியா? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம டவுன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருந்தார். அவர் இந்த கணிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அந்த கணிச்சு அடித்தா ரொம்ப டேமேஜ் வரும். அதனால் நம்ம அவரை அடிச்சாச்சு. நம்ம யூஎம்பிச்சு அவரை அடித்து அவரையும் டவுன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் நான் இருக்கேன்னு கூட தெரியாமல் வந்துட்டு இருந்தார். க்ளோஸ் அடித்து மண்டல் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவரையும் கிளியர் பண்ணலான்னு சொல்லி பக்கத்தில் போய் கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் அவரையும் முடிச்சு விட்டாச்சு. இங்கே ஒரு எம்மி. அப்புறம் அவன் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டான். நம்ம ஒரு எம்பி வச்சு அவனையும் மண்டல் அடித்து அவனும் டவுன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். 3 பேரை செத்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க டீம்மேட்டில் 3 பேர் இருக்காங்க. 1v4 பண்ணே ஆகணும். இங்கே ஒரு எம்மி அடிச்சாச்சு. அவனையும் மண்டலில் அடித்து அவனையும் படுக்க விட்டாச்சு. இன்னும் குளோவில் போட்டு ஏறி போனோம். மொத்தமாக ஏறி போனால் நம்மளை மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. அதில் பொறுமையாகவே போனோம்.